இன்றைக்கி 300 பேருக்கு நூடுல்ஸும் சிக்கன் 65 பெரிய பீஸும் சமைக்க போகிறோம். எப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கான சமையல் கோழி ஃப்ரை மட்டும் கேஸு, மற்ற எல்லாம் விறகடுப்பில் தான். ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கான தேவையான ஜாமான் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சிக்கன் 65 மேரினேட் பண்ணி ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் 300 பேருக்குன்னு நம்ம 40 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். 40 கிலோ தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம் இன்றைக்கி. 40 கிலோயும் ஒரே ஷார்ட்டாக போட்டு நம்மளால் கிண்ட முடியாது. அதனால் 20 + 20 2 செட்டாக போட்டு கிண்டணும். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா கொதிக்குது. நம்ம பிரித்து வச்ச நூடுல்ஸ் இப்போ கொட்டுறோம். 20 + 20 40 கிலோவையும் நூடுல்ஸை இப்போ கொட்டி கொதிக்க விட போகிறோம். கொட்டியாச்சு. கொட்டி இப்போ என்னென்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று நல்லா ஜாயிண்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அடுப்பு ஸ்லோவில் போட்டு கிண்டணும். ரெண்டு நிமிஷம் போதுமானது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடித்து நம்ம என்னன்னாக்கா ஆற விட்ருவோம். அது ஆற விட்றதுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே 2-3 பாத்திரம் கழுவி க்ளீனாக வச்சுருக்கோம். தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் கொட்டி நல்லா உணர விட்ருவோம். அடுப்பு நூடுல்ஸுக்கு லேசாக அந்த கொதி வர வரைக்கும் தான் நமக்கு ஸ்பீடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடணும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே. குடமிளகா, கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு நம்ம கேபேஜ் சேர்க்குறது கிடையாது. நூடுல்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ உதிரி உதிரியாக ஆகிடுச்சு நூடுல்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம 20 கிலோக்கு உள்ள செட்டப் ரெடி பண்ணியாச்சு. ஆயிலு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 7 கிலோ போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்தோடனே 150 எக்கு நம்ம உடச்சி வச்சதை அடுத்து ஆட் பண்ணணும். நல்லா எக்கு குக் ஆனவுடனே கேரட்டு, குடமிளகா, பீன்ஸு, ஒரு பாட்டில் சோயா சாஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸுக்குள்ளே சீசனிங், அதுக்கான சீசனிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம இதுக்கு சிக்கன் செப்பரேட்டாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதை நம்ம பிளேட்டில் வைக்கும்போது தனியாக வச்சுருவோம்.